Hi friends, welcome to our channel. நம்ம வந்திருக்கிறது ஆதம்பாக்கத்தில் இருக்கிற மலர்ஸ் இன்ஸ்டியூட். இப்போ 4 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்ஸ்டியூட். உங்ககிட்ட ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணா MSME சர்டிஃபிகேட் இவங்க தராங்க. டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கும் சொல்லி தராங்க. இவங்க பிளவுஸும் ஸ்டிச் பண்றாங்க. மைஸ் பிளவுஸ் அண்ட் ஆரி ஒர்க் பிளவுஸும் ஸ்டிச் பண்ணி தராங்க. அம்மன் டாட்டர் ட்ரெஸ் இவங்க ஸ்டிச் பண்ணி தராங்க. இனி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். Hi friends, Malice Institute of Fashion and Beauty. இங்கே நம்ம டைலரிங் கிளாஸஸ் எடுக்கிறோம், ஃபேஷன் டிசைனர் கோர்சஸும் எடுக்கிறோம், ஆரி எம்ப்ராய்டரும் சொல்லித்தரும், ஸ்டிச்சும் பண்ணித்தரும், கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸும் பண்ணித்தரும். இது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு, ஆதம்பாக்கம். உங்ககிட்ட டெய்லரிங்க்கு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா? இருக்கு. MSME சர்டிஃபிகேட் தருவோம். டைலரிங்க்கு MSME சர்டிஃபிகேட் தருவோம். கம்ப்ளீட் பண்ணுற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் உண்டு. உங்க ஃபீஸோட டீடைல்ஸ்? ஃபீஸஸ் மந்த்லி பேசிஸ் ஃபீஸஸ் தான். 6 மந்த் கோர்ஸ், டைலரிங் ஃபேஷன் டிசைனர்னால 6 மந்த் கோர்சஸ். அது மந்த்லி 2000 பே பண்ணி கற்றுக்கிற மாதிரி தான். இதுவே மந்த்லி 2000ன்றதே கம்மி அமௌண்ட் தானே. அதனால மந்த்லி 2000 ஹவுஸ் ஒய்ஃப் கோர்ஸுமே இது பண்ணுறதுனால மந்த்லி 2000 ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா மந்த்லி 2000 போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வெளியெல்லாம் போனீங்கன்னா ஃபேஷன் டிசைனர்னா 50,000 50Kக்கு மேலே தான் எல்லாருமே கேட்பாங்க. இந்த ஃபுல் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நாங்கள் சொல்லி தருவீங்க. பேட்டர்ன்ஸ் சுடிதார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சுடிதார்ல எல்லா பேட்டர்னுமே இப்போ இருக்க ஆலியா கட் வரி இப்போ என்ன ட்ரெண்ட் வருதோ அதை கொண்டு நம்ம கிளாஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம பிளவுசஸ்மே அதே மாதிரி எல்லா டைப்பான பிளவுசஸ்மே கற்றுக் கொடுப்போம். பிரின்சஸ் கட்லேயே எல்லா பிரின்சஸ் கட்டுமே சொல்லி தருவோம். சோலி கட், பேட்ச் ஒர்க்ல எல்லா பேட்ச் ஒர்க்கு, எல்லா டிசைனர் பிளவுசஸ்மே எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த 6 மந்த்ல சொல்லி தருவோம். உங்கள் டைமிங் என்ன? அதுக்கப்புறம் வீக் டேஸ் அண்ட் சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா? நம்ம டைமிங் மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் தான். 2 hours மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் காலையில் 10 to 8 வரையும், ஈவினிங் 8 o'clock வரையும் அவைலபிளாக இருக்கும். அதில் எனி 2 hours நீங்கள் கிளாஸ் வரலாம், உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து தான். ஒர்க் பண்ணுற லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே அந்த 1 week கிளாஸை சாட்டர்டே சண்டேல நாங்கள் 1 day எடுத்து ஃபினிஷ் பண்ணி விடுவோம். இப்படி தான் கிளாஸஸ் போகும். இது டைலரிங் ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க். இவங்க டிப்ளமோ கோர்ஸ் முடிச்ச மாதிரி, ஃபேஷன் டிசைனர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்ச மாதிரி அவங்களோட சமிஷன் எல்லாமே மினியேச்சரா பண்ணியிருப்பாங்க. என்னென்ன பண்ணாங்களோ அதோட சமிஷன். இப்போ இது ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு முடிச்சிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சு இவங்க சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைனலாக பண்ணும்போது இந்த மாதிரி சமிஷன் ஃபைல் பண்ண சொல்லுவோம். அவங்க பண்ண எல்லா ஒர்க்குமே பேசிக்ல இருந்தே சொல்லி தருவோம். பேசிக்ல இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஃப்ளீட்டட், எப்படி ஃப்ளீட்டட் பிடிக்கணும், என்ன டைப் ஃப்ளீட்டட் இருக்குன்னு எல்லாமே. இது நெக் டிசைன்ஸ், நெக்கில் டாட் பிடிக்கிறது, இது ஷோல்டர் டாட், இந்த மாதிரி ஒவ்வொரு டாட்டும் எங்கெங்கே பிடிக்கணும். அப்புறம் இந்த பட்டன்ஸ் டைப்ஸு, இதெல்லாம் சாரியில் போடுறது. அப்புறம் ஸ்லீவ்லேயே என்னென்ன எல்லா டைப் எல்லாமே சொல்லி தரணும். அதோட மினியேச்சர் எல்லாமே அவங்க பண்ணியிருப்பாங்க. எல்லா ஸ்லீவுமே, இது எல்லாமே ஸ்லீவ். இது நெக்ல எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணணும். அப்புறம் இந்த செல்டக் எப்படி பிடிக்கணும், இதெல்லாமே சுடிதார்ல யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபேஷன் டிசைனர் கோர்ஸ்ல வரும். அப்புறம் நெக் பேட்டர்ன், எப்படி நெக்கெல்லாம் ட்ரா பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10 type ஆஃப் நெக் பேட்டர்ன் சொல்லிட்டு அதை எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணணும், நார்மல் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணணும், இன்வெர்சபிள் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணணும். அப்புறம் இன்ஸ்கர்ட்ல இருந்து இதுக்கப்புறம் தான் கோர்சஸை ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்கர்ட் தைக்க சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் நார்மல் சுடிதார், அதுலேயே லைனிங் வச்சு பேண்ட், நார்மல் பேண்ட்டு, ஏர்லைன் பேண்ட்டு, இது கேதரிங் பேண்ட்டு, இது அங்ககாரா காமிஸ், இது கேப்டன் பேண்ட், இந்த காமிஸ்க்கு மேட்சான பேண்ட். அதுக்கப்புறம் இது பிரின்சஸ் கட்டு குர்த்தி, இது அம்பர்லா, இது மல்டி பேனல், ஆரம்பத்துல இருந்து பேனல்ல வரும். இது அனார்கலி, இது லெஹங்கா, இது காலர் வச்ச சுடிதார். அதுக்கப்புறம் இது பட்டேலா பேண்ட், இது பெலசோ பேண்ட், பிளெயின் பிளவுஸ் ஒன்று. அதுக்கப்புறமேட்டு தான் பட்டி வச்சு பிளவுஸ் வரும். அதில் லைனிங் பிளவுஸ், சோழி கட் ப்ளவுஸ், இங்கே மட்டும் கட் வரும்.
ஜோலி கட் பிளவுஸ். இது பிரின்சஸ் கட் பிளவுஸ். போட் நெக். இது ஐ நெக். இது காலர்ல ப்ளவுஸ் காலர்ல எப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட். இந்த மாடல்ல ஒன்று இப்ப லேட்டஸ்டா வர ஹிப் பெல்ட்டும் நீங்க சொல்லித்தாங்க. ஆமா, லேட்டஸ்டா வர எல்லாமே கவர் பண்ணிடுவோம்ப்பா. அந்த 6 மந்த்ல எல்லாமே இதுக்குள்ள 6 மந்த்ல முடிச்சதுதான். முடிச்சுட்டு ஒரு சின்னதா எக்ஸாம் மாதிரி இருக்கும். எக்ஸாம்னா பயத்தெல்லாம் வேண்டாம். நார்மலா நீங்க கத்துக்கினதை நீங்க உங்களுக்கு ஒரு அசைன்மெண்டா பண்ணி காட்டுவீங்க. எக்ஸாம் மாதிரி வைப்போம். நோட்ஸும் உண்டு. இது நோட்ஸும் நான் காட்டுறேன். ஹிப் பெல்ட். அதுக்கப்புறம் எப்படி இந்த பேச்சஸ் பிளவுஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பூலா வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றது பிளவுசஸ்ல பண்ணாங்க. சரி, பிளவுஸ் மினியேச்சரா பண்ண கஷ்டமா இருக்கிறதுனால அவங்க சாம்பிளுக்கு இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லெட்கா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லெட்கா. இதெல்லாம் சாம்பிளுக்கு தான். அவங்க தச்சது நிறைய தச்சாங்க, இதெல்லாம் சாம்பிளுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பைப்பிங், எப்படி பைப்பிங் வைக்கணும், கிளாத்ல எப்படி வைக்கணும், த்ரெட்ல எப்படி வைக்கணும். அப்புறம் ஒரு பில்லோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளவர், ஃபேப்ரிக்ல ஃப்ளவர் எப்படி வைக்கணும். இது அவங்க எக்ஸாம் பண்ணி அந்த எக்ஸாம்ல பண்ண மினியேச்சர். ஒரு எக்ஸாம் வச்சு பிளைன் சுடிதாரும் பிளைன் பிளவுஸும் அவங்க பண்ண அசைன்மெண்ட். இது ரெண்டுமே அவங்க பண்ண அது ஆமா, எக்ஸாமா அவங்க பண்ணது. இதே மாதிரி தேரியும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க தேரியும் கொடுப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. 2 லாங்குவேஜ்லயுமே நீங்க 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கு. ஃபுல்லுமே தேரி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தேரி கொண்டு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேப்பர்ல பேட்டர்ன் போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளாத்ல கட் பண்ணுவோம். இது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் வச்சிருக்கோம். 2 லாங்குவேஜ்லயுமே நம்ம கிட்ட நோட்ஸஸ் இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்லயும், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ். போய் செகண்ட் கிளாஸ் கத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கேயே எல்லா நாலேஜுமே கொடுக்கும். ஆரி ஒர்க்ல பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் இருக்கு. இது வந்து பேசிக் லெவல் ஃபைல். ஹேண்ட் ஸ்டிச்ல இருந்து சொல்லி தருவோம். அதில் எப்படி எண்ணாட் போடணும், அதை எப்படி ஷேப்ல ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற முதற்கொண்டு சொல்லி தருவோம். ஒவ்வொரு ஸ்டிச்சும் சொல்லி கொடுத்தோடனே ஒரு டிசைன் போட சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே ஒரு டிசைன் போடுவாங்க. அதுக்கு ஷேப் ப்ராக்டிஸும் கொடுப்பேன் நான். எல்லாத்துக்குமே ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. ஒரு லைன்ல சொல்லி கொடுக்குறேன்னா லைனோட முடிக்காம ஒரு பிக்சரும் நாங்க பண்ண வைப்போம். நம்ம எல்லா பிக்சரும் பண்றீங்க, பிக்சரும் பண்ண வச்சுதான் இது பண்றீங்க. ஆமா, பிக்சரும் பண்ண வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பிளவுஸே பண்ணுவாங்க. அவங்க அப்ப நல்ல ஐடியாஸ் வரும். அவங்களோட டிராயிங், அவங்களோட நாலேஜ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். கிரியேட்டிவிட்டி எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா இந்த ஸ்டிச்சுக்கு இந்த டிராயிங் போடலாமா, எந்த மாதிரி டிராயிங் போட்டா இந்த ஸ்டிச் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிசைனரா ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் என்ன டிசைன் போட்டா நல்லா இருக்கும், என்ன பிக்சர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. மொத்தம் 42 இருக்கும் பேசிக்ல. ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்போம். ஒரு 15க்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட், பெரிய பிக்சர் போடுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்போம். இது ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு ப்ராஜெக்ட். மொத்தம் 3 ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க பேசிக் லெவல்ல. அதுக்கப்புறம் திரும்பி அகைன் நார்மல் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். எல்லாமே அதே மாதிரி சுகர் பீட்ல அதே மாதிரி சுகர் பீட் எடுத்தோடனே எப்படி சுகர் பீட்ல போடணும், ஒரு ஷேப்னா எப்படி போடணும், ஒரு பிக்சர்ல எப்படி போடணும்னு சொல்லி தருவோம். அதுலேயே நோட் ஸ்டிச்சு, இது கட்டானா பீட், கட் பீடுன்னு சொல்லுவாங்க. அதில் எப்படி பிக்சர்ல போடணும், நோட் பண்ணுறதுன்னா எப்படி, ஓவராலாக பீட்ஸ் வச்சு ஒரு ஒர்க்கை சொல்லி தருவோம். அப்புறம் சமிக்கி, ஸ்டோன் செயின் வச்சு எப்படி போடணும், ஃப்ரெஞ்ச் நாட்டு, அப்புறம் இதெல்லாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி வரும். இதெல்லாம் நார்மல் ஊசியில் போடுவோம். அது எல்லாமே ஆரி நீடில் தான் போடுவோம். இதெல்லாம் நார்மல் நீடில். இந்த ஸ்டிச்சஸ்லாம் நார்மல் நீடில் போடுவோம். இது அவ்வளோதான் பேசிக். அட்வான்ஸ் வந்து அட்வான்ஸ் ஃபுல்லாகவே ஜர்தோசியும் மிரர் ஒர்க்கும் தான் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அட்வான்ஸில் வந்து லோ ஸ்டிச், எம்போஸ்டாக எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு, த்ரெட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த பேசிக்ல இருக்க ஸ்டிச்சஸை த்ரெட் வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பிரைடு ஒரு கல்யாண ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு இதுவுமே அந்த மாதிரி த்ரெட்டை வச்சு எம்போஸ்டாக காட்டுறது. இது ஃபுல்லாகவே சுகர் பீடை வச்சு, சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாகவே சுகர் பீடு வச்சு தான் ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணதுதான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு லேடியில் இப்போலாம் பண்ணுறாங்களே ஹேர் ஸ்டைல்லாம், அந்த மாதிரியே சொல்லி கொடுப்போம்.
எப்படி ஒரு பொம்மை பின்னாடி எப்படி ஹேர் ஸ்டைல் பண்றதுன்ற இதையுமே சொல்லுவோம், எப்படி ஹேர் ஸ்டிச் பண்ணணுன்றதையும் சொல்லி தருவோம். இது எல்லாமே சாம்பிள் தான் அவங்க பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் ஜர்தோசியில் மொத்தம் ஒரு 15 வரும். அதுக்கப்புறம் மிரர் ஒர்க் ஒரு 3 வரும். ஜர்தோசியும் அதே மாதிரி ஒவ்வொரு லைன் சொல்லித்தரோம்னா அதில் ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிக்சரும் போடுவாங்க. இது கண்டினியூஸ் ஸ்டிச். அவங்க ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு பிக்சரும் போடும்போது இன்னும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக வரும், ப்ராக்டிஸ் ஆகிடும். ப்ளவுஸில் போடும்போது பயப்படவே வேண்டியதில்லை. இது சமிக்கி வச்சு பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி கல்யாண ப்ளவுஸ்லாம் இந்த மாதிரி தானே பண்ணுறாங்க. இது எல்லாமே ஜர்தோசி தான். இதுவுமே ஜர்தோசி தான். ஃபுல்லுமே ஜர்தோசி. இதில் இது ஃபுல்லுமே இந்த லேடி போட்டிருக்க கவுன் ஃபுல்லுமே ஜர்தோசியில் தான் மேட் ஃபில்லிங். இது ஜர்தோசி, இதுவும் ஜர்தோசி. இந்த ப்ரைஸ் ஸ்டிச் சொன்னால த்ரெட்ல பண்ணதை இங்கே நம்ம இதில் பண்ணியிருக்கோம். ஜர்தோசி ஒர்க்ஸ். இது ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதே த்ரெட்ல பண்ணது தான் ஜர்தோசி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு ஜர்தோசி வச்சு. அதே லேசி த்ரெட் வச்சு பண்ணியிருக்கோம். இதில் வந்து அப்படியே பண்ணுவோம். இது ரோஸ், 3D ரோஸ் ஜர்தோசிலே பண்ணுறது. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ஜர்தோசி எல்லா ஸ்டிச்சஸும் வச்சு ஒரு பெரிய பிக்சராக போட சொல்லுவோம். அதுக்கப்புறம் மிரர் ஒர்க். மிரரில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு ஐடியாஸ் கொடுத்து அதுக்கும் ஒரு பிக்சர் போட சொல்லுவோம். அதுவும் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ண சொல்லுவோம். அதில் ஜர்தோசி என்னென்ன இது வரையும் கற்றுக்கிட்டாங்களோ எல்லாமே வச்சு யூஸ் பண்ணி அவங்க க்ரியேட்டிவிட்டியில் ஒரு பண்ணிட்டு. அப்புறம் கட் ஒர்க்கில் 3 டைப் இருக்குது. 3 டைப்புமே சொல்லி தருவோம். அந்த 3 டைப்புமே ப்ராஜெக்ட் பண்ணும். இது டைப் 1 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது டைப் 2, இது டைப் 3. 3மே கட் ஒர்க் எப்படி பண்ணணும். அப்புறம் பேட்ச் ஒர்க். இன்னும் ஒரு கிளாத்தில் வேற கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுன்றதையும் சொல்லி தருவோம். அதுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுவாங்க அட்வான்ஸ் லெவலில் வந்து. அதுக்கப்புறம் இது 3D ஒர்க். இப்போ பீகாக்லாம் பண்ணுறாங்களே 3D ஒர்க், அதையும் சொல்லிடுவோம். 3D ஒர்க்கும் எப்படி பண்ணணும்னு. அவ்வளோதான். காயின் வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே. இதுதான் வந்து அட்வான்ஸ் லெவல். இது 2 கண்டிப்பாக ப்ளவுஸில் வந்து கட் ஒர்க்கில் ஒரு ப்ளவுஸ் போடணும். இன்னொன்று வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்த பேசிக் லெவல்லையும் ஒரு ப்ளவுஸ் போடணும். 2 ப்ளவுஸ் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ண உடனே நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்போம். டிப்ளமோ சர்டிஃபிகேட்டே கொடுப்போம். டிப்ளமோ முடிச்ச மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி. ஆரி ஒர்க்குக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறீங்க? ஆரி ஒர்க் வந்து 4 மந்த் கோர்ஸ் மேம். 4 மந்த் கோர்ஸ்க்கு வந்து 10,000 மேம். இது சிங்கிள் பேமெண்ட் தான். ஆரி ஒர்க் மட்டும் சிங்கிள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி. இல்லை எனக்கு வந்து மொத்தமாக என்னால் 10 கட்ட முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஒரு 5 கட்டிட்டு அட்வான்ஸ்க்கு 7 கட்டுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டும்போது ஒரு 2 வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். மொத்தமாக கட்டினா 10 வரும். இன்ஸ்டால்மெண்ட்னா 2 எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ஆரி ஒர்க்லேயே ப்ளவுஸ் மார்க்கிங்கு, டிஃப்ரெண்ட் நெக் ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். எந்த மாதிரி இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் யூ நெக் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அவங்க கேட்குறது வந்து போட் நெக்கில் பாட் ஷேப்பில் கேட்குறாங்க, இல்லை வேறு ஷேப்பில் கேட்குறாங்கன்னா அதுலேயும் எப்படி ஒர்க் பண்ணணுன்றத ட்ரேசிங் மெத்தடையும் சொல்லி கொடுத்துருவோம். எப்படி ப்ளவுஸ் கஸ்டமர் கொண்டு வராங்களா, இல்லை டைலரிங் நாலேஜ் இல்லைன்னா கூட அவங்கள வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணுன்றதையும் சொல்லி தருவோம். இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். எல்லாமே இதுதான் ஒர்க் பண்ணுற ஏரியா. ஸ்டூடெண்ட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. பேசிக் லெவலில் இருந்தால் இவங்க ஸ்ட்ரெயின் ஸ்டிச்லேருந்து போட்டுட்டு எல்லா ஸ்டிச்சஸும் ஒரு 15 ஸ்டிச்சஸ் கிட்ட இவங்க கம்ப்ளீட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இப்போ பண்ணுறது ப்ராஜெக்ட் ஒர்க். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பண்ணுறது ப்ராஜெக்ட் ஒர்க். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃப்ளாட் லோட் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்க்கு வந்து தாம்போட்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு இருக்காங்க. ஹேருக்கு எல்லாமே ஃப்ளாட் லோடு ஸ்டிச் போட்டுருக்காங்க. ஃபேஸ்க்கு வந்து தாம்போட்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 1 வீக் ஆகிடும் கம்ப்ளீட் பண்ணுறது.